ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ அனிமி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக போட்ட அனிமி நான் ஏன் ஸ்டாப் பண்ணால் அந்த அனிமி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தரமான அனிமி போகணும்னு நினைப்பேன். நம்ம சேனலோட பழைய வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணாலும் தெரியும். மொக்க அனிமி எதையுமே நான் போட்டுக்க மாட்டேன். எல்லாமே யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு பார்த்த வரைக்கும் நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி தேடி தேடி போகணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். அதனால தான் அந்த மாதிரி மொக்க அனிமிலாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். அவங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நான் உங்களோட சேர்ந்து நானும் அந்த அனிமியை வாட்ச் பண்ணிப்பேன். இப்போ நான் ஒரு எபிசோட் இன்றைக்கி நான் வாட்ச் பண்ணேன், அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி போவேன். அதுக்கப்புறம் நாளைக்கான எபிசோட் நான் பார்க்க மாட்டேன். அப்படியே அந்த ஃபீலோட தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அன்றைக்கே போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல அனிமி போடணும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் மான்ஸ்டர்லாம் இருக்க வேர்ல்டில் காட்டாங்க. அந்த வேர்ல்டில் நம்ம ஹீரோ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் அந்த மாதிரி தான் பல வேர்ல்டுக்கு ட்ராவல் பண்ணேன். நான் தூங்கியில் மட்டும் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ல்டுக்கு போயிட்டு இருப்பேன். அந்த ஒவ்வொரு வேர்ல்ட்லையும் நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். வாத்தியாருங்க தர ஏன்னா உன்னோட பிளட்டில் ஒரு பவர் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேன். ஆனால் நல்லா கிளாஸில் பவர் இருக்க தூக்கிட்டு மட்டும் இருக்கா, போய் பவர் இம்ப்ரூவ் பண்ணுறா. உன் பவர் எப்போ எவ்வளோ இருக்குது? 0.8 வேலை இருக்குது. நீ எப்போ உன்னோட பவர் இம்ப்ரூவ் பண்ணி நீ இந்த இடத்துல ஸ்கூல் டெஸ்ட்டில் பாஸ் ஆகி காலேஜ் போகிறது சொல்லி வாத்தியார் கலாச்சிருப்பார். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட பவர் எல்லாத்தையும் எதை வச்சு தீர்மானிப்பாங்கன்னா எங்களோட பிளட் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோக்கு பிளட் லெவல் பவர் ரொம்ப லோவாக இருந்திருக்கும். இது ரொம்ப கம்மியாக இருந்தா இவனும் ட்ரைனிங் இருக்கலாம் முடிவு பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே தான் ட்ரைனிங் எடுத்தாலும் அது சுத்தம் இருக்காது. இது ரொம்ப வீக்காக இருப்பேன். இவனோட அப்பா அம்மாவும் இவனுக்கு தேவையான எல்லா மெடிக்கல் போர்ஷனும் வாங்கி கொடுத்துப்பாங்க. இந்த உலகத்தில் இந்த மெடிக்கல் போர்ஷன்லாம் அவங்க குடிச்சாங்கன்னா என்னோட பிளட் லெவல் ஓரளவு இம்ப்ரூவ் ஆகும். இதுக்காக தான் எங்கள் அப்பா அம்மா நிறைய பிளட் போர்ஷன்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஏழ்மையான ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ இவங்களுக்காண்டியாச்சும் நம்ம கடுமையாக ப்ராக்டிஸ் சொல்லி கடுமையாக ப்ராக்டிஸ் எடுத்துப்பேன். இந்த உலகத்தில் ஸ்டார்டிங்கில் மான்ஸ்டர்லாம் வந்துச்சுல, அப்போ அந்த மான்ஸ்டர் கூட சண்டை வருகாண்டி மனுஷங்க எல்லாமே அவரோட வெப்பனை யூஸ் பண்ணுவேன். அந்த வெப்பனே அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண உருவி போயிருக்கும். இதனால் அவங்க எதாச்சும் பண்ணி அந்த மான்ஸ்டர் அடிக்குன்னு சொல்லி அவனோட பவர் பண்ண டக்குன்னு அவைக்கன் பண்ணியிருப்பாங்க. மார்ஷியல் ஆர்ட்லாம் கற்றுக்கிட்டு அந்த மான்ஸ்டர் கூட சண்டை வைப்பாங்க. இருந்தாலுமே அந்த மான்ஸ்டர் ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதனால அவங்க சுட்டியை தனியாக ப்ரொடக்ட் பண்ணி ஒரு டிஃபரெண்ட் சீட்டே போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி அப்பப்போ மான்ஸ்டர் உள்ள ஊடுருவி வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். இவனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பா. நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் அடிக்கல அப்படியே தூங்கியிருப்பேன். இப்போ தான் ஒரு ஜாம்பி போட்டு தள்ளுற மாதிரி இருந்திருக்கா. அடா பாவி, என்னடா கனவுல கூட நிம்மதியாக இருக்க மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் நீ தானே போட்டு தள்ளக்காண்டி வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த ஜாம்பியை போட்டு அடியில் எடுத்துருப்பேன். அந்த ஜாம்பியை சாடிச்சிருப்பேன். ஆனால் அந்த ஜாம்பியை சாடிச்சதுக்கப்புறம் அதோட மெமரிஸ் எல்லாமே இருந்திருக்கும். அது ஒரு அட்வான்ஸ் லெவல் வாரியராக தான் இருக்கும். என்னடா வாரியர் தான் இருக்கு இந்த சாம்பி அப்படின்னு பார்த்துக்கல. இது ஒரு சாமி தான் பார்த்துக்கிட்டு இருந்தால் பின்னாடி ஒரு சாமி ஒன்று அட்டாக் பண்ணிருக்கோம். அந்த சாமி நம்ம ஹீரோ அசால்ட்டாக எடுத்துருப்பேன். எப்படி நான் அசால்ட்டாக அடித்தேன்? ஒரு சாம்பி அடிக்க நான் தனி இருந்தே இல்லை. இவன் இப்போ இந்த சாம்பி அடித்தா இல்லை, இதோட மெமரிஸே இவனுக்குள்ளே வந்திருக்கும். அது கூட அதோட பவர் எல்லாமே இவனுக்குள்ளே வந்திருக்கும். இவன் இப்போ டம்மி பீஸாக தான் இருப்பேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இவனோட பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்காரு. இவன் எதுவுமே தெரியாமல் ஏடா அவ்வளோ கொடூரமான கனவாக இருக்கேன்னு இவனும் பார்த்துக்கல. டக்குன்னு அவரோட ரியல் வீடுக்கு வந்துருப்பேன். இப்போ தான் அவளோட தங்கச்சியை சாப்பிடலாம் கூப்பிட்டு வந்துருப்பா. இவன் ப்ராக்டிஸ் எடுக்கிறத பார்த்து எப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்கானு அப்படின்னு சொல்லி அவளுக்கே சாக்காக இருந்திருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோ வேஸ்ட்டாக இருந்திருப்பேன். ஆனால் இப்போ ஒரு தங்கச்சி கொஞ்ச நாளே பின்னா அவளோட பவர் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பா. பிளட் லெவல் பவர்லாம் அவள் வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பா. இதனால் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியே போயிடுவான். ஆனால் நம்ம ஹீரோ டம்மி பீஸாக இருந்திருப்பேன். அவனதுமே லேக்கெல்லாம் வந்திருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தோம்னா 6 பேக்கில் வந்துருப்பேன். இது என்னடா 6 பேக்கில் நமக்கு வந்துருக்கேன்னு சொல்லி இவன் ஆச்சரியத்தோடு வந்து சாப்பிட்டுப்பேன். ஒன்று வந்த விட இவன் நிறையா தான் சாப்பிட்டு இருந்திருப்பேன். அவன் அப்பா என்னப்பா நிறையா சாப்பிட்றா, சரி உனக்கு 4 மெடிக்கல் கோர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி தரேன்னு அவரும் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் அவள் தங்கச்சி கிண்டல் பண்ணிட்டா. என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனோட பவர் கம்மின்னு சொல்லியிருக்கல. நம்ம ஹீரோவும் நம்ம பவரை செக் பண்ணலாம்னு சொல்லி இந்த இடத்துல மார்ஷியல் கிளப் இருக்கும். அந்த கிளப்புக்கு தான் வந்திருப்பேன். இந்த இடத்துல பவரை எப்படி கிளாஸிஃபை பண்ணிப்பேன்னா வாரியர் ரேஞ்சில் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வாரியர், செகண்ட் லெவல் வாரியர், தேர்ட் லெவல் வாரியர், ஃபோர்த் லெவல் வாரியர், இப்படி 4 லெவல் வாரியர் பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் கடைசியாக 4th லெவல் வாரியர் தான் இருக்கலே ரொம்ப பவர்ஃபுல்லு. நம்ம ஹீரோ நம்ம எந்த லெவலில் இருப்போம்னு தெரியல, போய் செக் பண்ணலாம் சொல்லி இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடத்துல சைன் அப் பண்ணுறதுக்குலாம் நிறையா காசு இருக்கும். பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும் தான் இந்த மார்ஷியல் கிளப்பில் வந்து ப்ராக்டிஸ் வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தனி டீச்சரே போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோ என்னோட பவர் செக் பண்ணது இல்லை, அங்கே இருக்க பொண்ணா போய் கீழே கிரவுண்ட் ஃபோனில் செக் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி இருக்கோம். நம்ம ஹீரோ போய் பவரை செக் பண்ணேன். பிளட் லெவல் பவர் ஓரளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இது போதும் நம்ம யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தேன். தூரத்தில் ஒரு பஞ்சிங் பேக் இருக்குது. அந்த பஞ்சிங் பேக்லேயே குத்தி பார்ப்பேன். அதுலேயும் 100க்கு மேலே பவர் இருக்கா. சரி இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்கினாலும் நம்ம பவர் ஒரே டே இம்ப்ரூவ் பண்ணலாம் சொல்லி இவனு தூங்கலான்னு பார்த்தா தூக்கமே வந்திருக்காது. எல்லாருக்கும் இதுக்கு வேதி மாதிரி தான். தூங்கினா தூக்க வராது. ஆனால் தூங்கவே கூடாதுன்னு நினச்சோம்னா டக்குன்னு கண்ணை மூடி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் விட்டு தூங்கிடுவோம். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ. சரி நம்மளால் தூங்க முடியல, கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருப்போம்னு சொல்லி இவனு ப்ராக்டிஸ் இருப்பேன். இவன் நிறைய பேர்த்த கொண்டு போயில அந்த ஜாம்பிஸோட மெமரிஸ் எல்லாமே இவனுக்கு நிறைய பவரையும் கொடுக்கும். அவனோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இவனு ப்ராக்டிஸ் பண்ணேன். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். இதனால் பின்னா அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருக்கா. என்னடா அது கொடூரமான ஃபீலிங்காக இருக்குது. இந்த அளவுக்கு கொடூரமான ஃபஸ்ட்டே இல்லையா? ஓ இப்போ தான் புரிய வருது. நம்ம மெடிக்கல் போர்ஷனை குடிக்காம விட்டோம்னா அவ்வளோதான், அந்த பசியே நம்ம செத்துரும் போலுக்கு. ஆனால் நம்ம குடும்பத்தால் இந்த மெடிக்கல் போர்ஷன்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? சாப்பாட்டுலாம் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்காது. இவனுக்கு இருக்க ஒரே வழி இவனோட ஸ்கூலில் காம்படிஷன் வைப்பாங்க. அந்த காம்படிஷனில் மட்டும் நல்ல கிரேட் தானே இவனுக்கான காசை ஸ்கூலே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவனுக்கு அடுத்த நாள் ஸ்கூலில் ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருந்திருக்கும். இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் இவன் நம்மளோட திறமையை காட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி இவனும் வந்துருப்பேன். ஒரு டீச்சர் தான் மார்ஷியல் ஆர்ட் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு. அவரும் ஒன் ஆஃப் த வாரியராக இருந்திருப்பார். செகண்ட் லெவல் வாரியராக இருந்திருப்பாரு. இப்போ அந்த இடத்துல ஒரு டாப்பர் வந்திருப்பேன். அவனை பார்த்து கேர்ள்ஸ்லாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அது ரொம்ப நோபல் ஃபேமிலி வேறு, நிறையா பணம் இருக்கும். ஸ்பெஷலான டீச்சரை வச்சு அவனும் ட்ரெயின் இருந்திருப்பேன். அவனுக்கு இருக்கக்கூடிய டீச்சர்கிட்ட சண்டை ஒரு கணே வந்திருப்பேன்.
அவன் கொஞ்சம் தப்பாக தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன், நீ இன்னும் கொஞ்ச நாள் விட்டேன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வைப்பான்னு சொல்ல. உன் அட்வைஸ்லாம் வேண்டாம் கேட்டேன், எனக்கே சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க, நீயே ஒரு உதவாக்கறேன்னு சொல்லி வாத்தியாரே இவங்க மட்டமாக பார்த்துருப்பேன். அதே சமயம் இவங்க கூட சண்டை வரைக்கும் யார் வரைக்கும் இல்லை, இவங்களாம் சண்டை விட்டோம்னா அவங்க செத்து போயிடுவோம்னு சொல்லி கூட இருக்க ஃப்ரெண்டு வேறு சொல்லி இருந்திருப்பேன். யாருமே வர மாட்டாங்க. இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நம்ம எப்படி இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, எல்லாமே பயந்து போயிட்டுருக்காங்களே. இவங்கெல்லாம் சண்டை ஓட்ட மட்டும் தான் என்னோடய பவர் இம்ப்ரூவ் சொல்ல நம்ம ஹீரோ மட்டும் முறைச்ச மணிக்கு இருந்திருப்பேன். இவனுக்குள்ளே என்னப்பா ஒரு ஒளிவட்டம் தெரியும்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரும் சண்டை ஒரு கண்டி கொடுப்பார். நம்ம ஹீரோ வரேன்னு சொல்லிட்டு வந்துருப்பேன், எந்த பயமும் இல்லாமல் அவனுக்கு கேஷுவலாக இருந்துகிட்டு இருந்திருப்பேன். சரி ஓகே, ரூல்ஸாக சொல்லிட்டு இல்லை, எல்லாமே லைட்டாக சண்டை விடுங்க, காயப்படுற மாதிரி யாரும் அடிச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த வாத்தியார்னு சொல்லியிருந்திருப்பாரு. நம்ம ஹீரோ அங்கே இருக்கணும், பயந்து ஓடிடாத, நான் ஒன்றும் கை காலெலாம் வளர்ச்சிட மாட்டேன்னு இருந்திருப்பேன். வேகமாக நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து அடிக்கிறேன்னு இருந்திருப்பேன். சண்டேன்னு வந்துட்டேன், இனிமேல் பக்கத்தில் நினைக்கக்கூடாது, அவன் அட்டாக் பண்ணுற எல்லாமே மூஞ்சிக்கு நேரம் தான் வருது சொல்லிட்டு இருக்கல. நம்ம ஹீரோ மூஞ்சிக்கு நேரம் அவனும் பஞ்ச் பண்ணலாம் வந்திருப்பேன். ஆனால் நம்ம ஹீரோ விலகி இருந்திருப்பேன். மின்னலத்தில் விலகுனா மட்டும் இல்லை, அவனோட மூஞ்சியில் ஒரு அடி அடிச்சு அவனையும் நாக் பண்ணிப்பேன். அவனோட கழுத்து ஒரு சைடாக திருப்பிக்கிட்டு நம்ம ஹீரோ உதப்பணுன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கே சாக்கு, அங்கே இருக்க சாக்கு, வாத்தியார் ஆம்புலன்ஸு கால் பண்ணுங்களா, கழுத்து உடஞ்சி ஓட்டுன்னு சொல்லி அங்கேருந்து அந்த டாப்பரை வாடகை கட்டி தூக்கிட்டு போயிருப்பாங்க. நான் வேணும்னே பண்ணலன்னு ஹீரோ சொல்லிப்பேன். புரியுதுப்பா, சண்டேனா அப்படி தான், கைகள் உடையதான் செய்யும், வா ஒன்ட்டு ஒன்று தனியாக பேசணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வரும் தனியாக கூட்டிகிட்டு போயிருப்பாரு. இவரும் நம்ம ஹீரோக்குள்ளே ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் உன் பவரை லாஸ்ட்டாக நான் செக் பண்ணல, இந்த அளவுக்குலாம் இல்லையப்பா, நீ இந்த கிளாஸ்லேயே ரொம்ப லோவான லெவலில் இருந்துக்க, எப்படி திடீர்னு உன்னோட பவர் இப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்னு தெரில. சரி, இந்த கிறிஸ்டல் பல்ல கைவி உன் பவர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் தெரியல. உன்னோட பவர் பயங்கரமாக இருந்திருக்கும், செகண்ட் லெவல் வாரிக்கிட்ட ஈக்குவலாக இருந்திருக்கும். இது எப்போ சாத்தியம் இவருக்கும் சாக்காக இருந்திருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க ஒரு பொம்மையை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். அந்த பொம்மையோட தலையை பிரிஞ்சுக்கிட்டு போயிருந்துருக்கா. இது வரைக்கும் யார் இந்த அளவுக்கு எடுத்ததில்ல. இப்போ பயங்கரமாக பவர் இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பயந்துக்கிட்டு இருப்பேன். இதுக்கு காசு கீஸ் கேட்டுவாங்களா, நம்மகிட்டே சுத்தமாக காசு இல்லை, என்ன போகிறோன்னு ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருந்துருப்பாரு. தம்பி லாஸ்ட்டாக நீ செக் பண்ணல, உனக்கு கம்மியான பவர் தான் இருந்துச்சு, எப்படி போனக்குள்ளே இவ்வளோ பவர் எப்போ இருந்ததில்ல, அது சீக்கிரட்டுங்க சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரி ஓகே, உன் சீக்கிரட் ஒன்னோட இருக்கட்டும். நான் 1வது வாரியர் தான் இருந்தேன், செகண்ட் லெவல் வாரியர் தான் இருந்தேன். நான் மிலிட்ரியில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். மிலிட்ரியில் ஜாயின் பண்ணல, எனக்கு ஒரு மிஷின் இருந்துச்சு. அந்த மிஷினில் ஒரு மான்ஸ்டர் கூட சொல்லணும். அப்போ தான் தெரிஞ்சு இந்த மான்ஸ்டரை நம்மளால டிஃபீட் பண்ண முடியாது. அந்த இடத்துல சார் இருப்பேன். அப்போ தான் மார்ஷியல் கிளப் வந்துருப்பாங்க, அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் அவரை காப்பாற்றிருப்பாங்க. அந்த அளவுக்கு நீ பவர் வச்சுருக்க, உன்னாலே இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அந்த அளவுக்கு பவர் ரீச் பண்ண முடியும். உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன், உனக்கு என்ன ஒன்று கேள்ப்பா, எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுப்பேன்னு சொல்ல. நம்ம ஹீரோவை எனக்கு படிக்கிறது கொஞ்சம் டைம் வேணும், அந்த டைமில் நான் தூங்கலான்னு இருந்திருப்பேன். அது கூட கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா என்னோட தேவைகள் எல்லாத்தையும் நானும் ஃபில் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அந்த மெடிக்கல் போர்ஷன்லாம் வாங்கும்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கார்டு அவனு கொடுத்துருப்பாரு. இதில் எக்கச்சக்கமான காசுலாம் இருக்கும். நம்ம ஹீரோ வாங்கிட்டு போயிருந்திருப்பேன். இவன் போனதுக்கப்புறம் இந்த வாத்தியார் அவ்வளோதான் ஒரு டேலண்டான ஆள் கிடச்சிட்டேன், இவனை மிலிட்ரியில் வச்சு இங்கே இருக்கக்கூடிய மொத்த மாதம் நாங்களே அடிச்சிடணும்னு சொல்லி இவனும் சந்தோஷப்பட்டுப்பாரு. நம்ம ஹீரோ மெடிக்கல் போர்ஷன் வாங்குறக்காண்டி வந்திருப்பேன். இது வரைக்கும் உதவக்கரையாக இருந்தால் நம்ம ஃபேமிலிக்கு எதுவும் பண்ணல, ஆனால் இப்போ நம்மளால் மெடிக்கல் போர்ஷன் வாங்க முடியுது. கூடிய சீக்கிரமே நம்ம ஃபேமிலிக்கு எல்லா காசையும் நம்மளை கொடுத்துருவோம் சொல்லி இவனும் ப்ராக்டிஸ் பண்ணலாமேன்னு சொல்லி தூங்கிட்டுருப்பேன். தூங்கலாம் வேறு ஒரு சிட்டி தான் வந்திருப்பேன். அங்கே நிறைய ஜாம்பிஸ்லாம் இருக்கும். ஆனால் இப்போ அந்த ஜாம்பிஸ் அடிக்கிறது அவனுக்கு ஈஸியாக இருந்திருக்கா. ஏன்னா 2 பேர்த்தோட பவர் அவன் எடுத்துருப்பேன். இப்போ 2 பேருக்கு பவரும் இல்லை, எக்கச்சக்கமான பவர் இவனும் எடுத்துருப்பேன். ஏன்னா நிறைய ஜாம்பிஸை ஒன்றும் போட்டு நிற்பேன். தூரத்தில் ஒரு சிட்டி இருக்கா, இந்த சிட்டிக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து பார்க்கலாம்னு இருந்திருப்பேன். அது ஒரு 5 கோண சிட்டியாக இருந்திருக்கோம். அந்த சிட்டியை பார்க்கல நம்ம ஹீரோக்கு அட்டாக் ஆன் டைட்டன் ஒரு ஞாபகம் தான் வந்துகிட்டு இருக்கா. ஏன்னா அங்கே உள்ளே எவ்வளோ செத்து கிடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல அங்கே ஒருத்தர் நம்ம ஹீரோ உடச்சு மணிக்கு இருந்துருப்பேன். அத்தடி இந்த பவரை பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருக்கே, நம்ம இங்கே போனோம்னா கண்டிப்பாக செத்து போயிடுவோம். இப்போதைக்கு நம்ம செத்தோம்னா அவ்வளோதான், நமக்கு தூக்கம் வராது. அதனால் தூரத்தில் இருக்க ஜாம்பிஸை பார்ப்போம்னு சொல்லி இவனை நிறைய ஜாம்பிஸ்லாம் வந்துருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துருப்பேன். ஒரு கிளாஸ் ரூம் வந்துருக்கோம். நம்ம கிளாஸ் ரூமாக்கே இருக்கே, சரி உள்ளே என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்ல அங்கே ஒரு ஏஐ தான் இருந்திருக்கோம். அந்த ஏஐயும் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிருக்கோம். அந்த ஏஐட்டு தான் இவனு கேட்குறேன், இந்த இடத்த பற்றியான நியூஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லேன்னு சொல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷத்துக்கு மேலே தான் இருந்திருக்கோம். 10,001 அப்படின்ற மாதிரி இப்படின்னா இந்த வருஷத்தையும் சொல்லியிருந்திருக்கோம். 10,000 வருஷமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாக்காயிருப்பேன். நம்ம வேர்ல்டு மாதிரி இருக்குது, பேரலல் வேர்ல்டாக இருக்கும் போது நம்ம ஹீரோ இங்கே இருக்க எல்லா நியூஸுமே படிச்சிருப்பேன். இங்கே இதே மாதிரி மார்ஷியல் கிளப்பு, வாரியரு, இப்படி எல்லா டேட்டாவுமே கரெக்டாக இவனோட வேர்ல்டுக்கு சிங்க் ஆகிட்டு இருந்திருக்கோம். ஏன்னா அது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. இந்த உலகம் அழிஞ்ச டேட்டு எல்லாத்தையுமே என்ன இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ தான் ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது, இது பேரலல் வேர்ல்டாக இருந்தால் நம்மளை பற்றியான டீட்டெயில் ஒரு வேலை இருந்துச்சுன்னா பேரலல் வேர்டோ ரியல் வேர்டோ கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஆனால் நம்மளை பற்றியான டீட்டெயில் செக் பண்ண சொல்லி இவனோட பேரை செக் பண்ணால் இவனோட பேர் அதில் இருந்திருக்கோம். ஆனால் அவன் 28 வயசு வரைக்கும் இருந்து அந்த டேட்டா மட்டும் தான் இருந்திருக்கோம். என்னடா அது நம்மளை பற்றியான டீட்டெயில்ஸ்னால் இந்த ஒரு வேர்ல்டில் இருக்குது, அப்போ இதுதான் ரியல் வேர்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சியோட டீட்டெயில் செக் பண்ணலான்னு சொல்ல. அவன் தங்கச்சியோட டீட்டெயில் செக் பண்ணணும்னா அவனோட பிளட் சாம்பிள் அவன் செக் பண்ணு சொல்லி அதுவும் பிளட் சாம்பிளை செக் பண்ணியிருக்கான். இவன் ஏஐ தான் பிளட் எடுத்துருக்கான், அதுக்கே வெக்கப்பட்டு இருந்திருப்பேன். இவன் பிளட் சாம்பிள் எடுத்ததுக்கப்புறம் இவனோட ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் அதுவும் சொல்லியிருந்திருக்கான். ஆல்ரெடி 28 வயசு வரைக்கும் தான் அந்த டீட்டெயில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ 37 வயசு வரைக்கும் அந்த டீட்டெயில் இருந்திருக்கும். 37வது வயசில் இவன் செத்துட்டேன். அது மட்டும் இல்லை, இல்லையா நான் 4th லெவல் வாரியராக இருந்தேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கா. 37வது வயசுலேயே நான் செத்துட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வேறு வெக்ஸாக இருந்திருப்பேன். இதோட இந்த எபிசோட் முடியும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் இதே மாதிரி எல்லா ப்ரோ வீடியோவில் ஒரு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சீன் டியூ டேக் கேர் பை கைஸ்.